கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலையும் சங்கீதம் 139 அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் என்று. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வேதனைக்கு அவங்க காரணம், என்னுடைய வேதனைக்கு இவங்க காரணம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் உங்கள் வேதனைக்கு காரணம் நீங்களே தான் தேவ பிள்ளைகளே. யோனாவுடைய வாழ்க்கையில் யோனாவுக்கு வேதனை உண்டாக்குகிற வழி யோனாவா தெரிந்து கொண்ட வழி நிமித்தம்தான் யோனாவுக்கு அவ்வளவு வேதனைகள் வந்தது. இன்னைக்கு நீங்களே உங்கள் வேதனைகளுக்கு காரணமாக இருக்காதீங்க. அப்படி ஏதாவது வேதனையில் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த வேதனையின் நேரத்தில் தேவனேன்னு கூப்பிட்டு பாருங்க, உங்கள் வேதனைகளெல்லாம் மாறி உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதற்கு அது உண்மை உள்ளதாய் மாறும் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயங்கர வேதனையும் இருக்கு, பயங்கரமான சோதனை இருக்கு. இன்னைக்கு வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வேணும்னா தேவனேன்னு கூப்பிடுங்க. அப்பந்தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்களா ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு நீங்களா ஒரு வழியில போயிட்டு நீங்களா உங்களுக்கு இஷ்டப்பட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டு ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன் அப்படி சொல்றேன்? வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து யோனாவை பார்த்து ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். இவன் தர்ஷீஷுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறினதுலேருந்து இவனுக்கு வேதனை வந்துருச்சு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், கீழ்ப்படியாம அல்லது நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் சரி, என்னை யார் கேள்வி கேட்க முடியும்னு ஒரு அகம்பாவத்தில் நீங்கள் அலைந்து கொண்டு இருந்தீர்களானால், உங்கள் வேதனை மாற வேண்டுமானால், உங்கள் சோதனை மாற வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையில சோதனையில கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து தேவனேன்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவர் விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.